ஏலே மாப்பிள்ள, நீ ஓரமா நின்னு விட்டு கேட்டா தப்பில்ல. இந்த வயசுல இது கொஞ்சம் ரிஸ்க்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நாள் வேற ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு இது யாருக்குமே தெரிய வேணாம். முக்கியமா அந்த தொப்பி போட்ட சன்லால் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி வா, லேட் ஆகுது, கிளம்பலாம். போலாம். எல்லாம் நடத்துக்கிட்டல. ஹாய் அங்கிள் ஆண்டி. சொல்றா சன்லால், தொப்பி போட்ட பையா. அப்புறம் எங்க அங்கிள் ஜோடியா போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்குப்பா. ஹாஸ்பிட்டலா? ஏன், என்னாச்சு? இல்ல சும்மாதான் ரொட்டீன் செக்அப். ஒரு 2 நாளாவே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்கு. கையோட அதையும் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்துடணும். சரி வா, கிளம்பலாம். டேய் மச்சான், அபி நீ வீட்ல விசேஷம் படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன்டா. சூப்பர். அப்ப நான் சொல்றத கவனமா கேளு. உங்க அம்மா அப்பா ரகசியமா பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஒட்டி கேட்டியா? ஏதோ ஒண்ணு. இந்த வயசுல இது ரொம்ப ரிஸ்க்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க பேசுறத நான் கேட்டேன். சரி, அப்புறம்? டேய், அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியல? புரியல. ரொம்ப கவனமா இருக்கணும்னு பேசிக்கிட்டாங்க, அதுவும் ரொம்ப ரகசியமா. டேய் லூசு, உங்க அம்மா அப்பா பிரெக்னெண்டா இருக்காங்கடா. சி, உங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்கடா. என்ன? ஆமாடா. என்னடா சொல்ற? கசப்பா இருந்தாலும் உண்மையை ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். உங்க அம்மா அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நம்ம போய் பேசலாம் மச்சி. A few hours later. என்னடா பண்ண இப்போ? என்ன பண்ணணும்னே தெரிலடா. இப்படி ஒரு நாள் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ப்ரிப்பேர்டா இருந்திருப்பேன். வா போய் பேச்சு கொடுப்போம். ஆண்டி, அம்மா வீட்டுல மாங்காய் ஊறுகாய் போட்டாங்க. மாங்காய் ஊறுகாய் தரவா? ஆமாப்பா, அப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு போ. 2 நாளாவே எனக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும் போலயே இருக்கு. டேய், ஊறுகாய் வச்சு விட்றா. ஓகே. அப்ப உங்களுக்கு ஏதாவது வைக்கவா? வேணாம். அப்பா சாம்பார் வைக்கவா? வேண்டாம். அப்போ அப்பளம்? வேண்டாம். உங்களுக்கு ஊறுகாய்? என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கு இன்னைக்கு? என்னடா ஆண்டி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க எல்லாத்தையும் கேட்டோம். என்ன கேட்டீங்க? மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட இருக்கோம். முழுசா உங்க கூட இருக்கோம். ஆமா ஆண்டி, நாங்க முழுசா ஆகுற வரைக்கும் இருப்போம். என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கும்? இல்லம்மா, அது வந்து நீங்க வந்து இப்போ அது வந்து இல்ல நீங்க இப்போ இல்ல அது வந்து நீங்க இப்போ நீங்க வந்து எப்படின்னா. ஆண்டி, நீங்க பிரெக்னெண்டா? யார் பிரெக்னெண்டா இருக்கா? நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? ஓ, நீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இந்த ஜிம்பாயா? ஏது ஜிம்பாயா? Flashback. டாக்டர் என்ன ஜிம்முக்கு போய் கார்டியோ பண்ண சொன்னாங்க. ஏன்? என்னோட போன் மாசும் மசில் மாசும் ரொம்ப கம்மியா இருக்குதான். இதுக்கு பேர் சார்கோபீனியன் டாக்டர் சொன்னாங்க. இது இருக்கிறவங்க ரெகுலரா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால டெய்லி ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்காம கார்டியோ மட்டும் பண்ண சொன்னாங்க. ஏன் ஹெவி வெயிட்ஸை தூக்க கூடாது? இந்த வயசுல இது கொஞ்சம் ரிஸ்க்னு டாக்டர் சொன்னாங்க. ஆமாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். End of flashback. ஏன்டி எல்லாத்தையும் சொல்லிட்டா? சொல்லலைன்னா அரைகுறையா ஒட்டி கேட்டுட்டு ஊரெல்லாம் நான் பிரெக்னென்ட் கொட்டை அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் ரிஸ்க் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம். சார்கோபீனியா இருக்கிறவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா உங்க அப்பா வயசான ஆளு, ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்குறது ரிஸ்க்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எல்லாம் கலாய்ப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. அப்ப யாருமே இங்க பிரெக்னென்ட் இல்லையா? அதுக்குள்ள பிரெக்னென்ட்னு ஒரு கதையை உருவாக்கிட்டீங்க. என்ன டேபி, என்னைக்காச்சும் நீ தம்பி தங்கச்சி இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கியா? ஆமா. சின்ன வயசுல ஃபீல் பண்ணிருக்கேன், இப்போ இல்ல. போறேன். ஆலயம் மட்டும் பாரு.